தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியில ஊழலற்ற நாட்டை கட்டியெழுப்புவோம் என்கின்ற ஒரு விடயத்தினை மீண்டும் மீண்டுமாக உறுதிப்படுத்துகின்ற விதத்திலே அவர்கள் நாளுக்கு நாள் ஒவ்வொரு விடயமாக செய்து கொண்டே இருக்கின்றார்கள். குறிப்பாக பல ஊழல் சம்பவங்களும் மோசடி சம்பவங்களும் வெளிப்பட்ட வண்ணமாகவே இருக்கின்றன. அது குறித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்பொழுதும் ஒரு அமைச்சர் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரை தொடர்ந்து அடுத்ததாக 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த அமைச்சர் யார், எதற்காக கைது செய்யப்பட்டார்கள், அந்த மற்ற 6 பேரும் எதற்காக கைது செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி முழுமையான ஒரு விவரங்களை நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க போகின்றோம். அதே சமயம் உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினுடைய நெருங்கிய உறவினர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டிருந்தேன். குறிப்பிட்ட அந்த விடயம் தொடர்பாக தற்பொழுது அவர் டெய்சி ஃபாரஸ்ட் எனப்படக்கூடிய அந்த பெண்மணி நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். இந்த நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுகின்ற சமயத்தில் அவர் சார்பாக முன்னிலையாக இருந்த சட்டத்தரணி பல விடயங்களை அந்த நீதிமன்றத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதே சமயம் எதற்காக இந்த அரசாங்கம் அவர்களை கைது செய்கின்றது, எதற்காக இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார்கள், உண்மையிலேயே இவர்கள் மக்களை ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றார்களா அப்படின்னு சொல்லி விமர்சிக்கக்கூடிய வகையிலையும் கூட சில விடயங்கள் இருக்கின்றன. ஆகவே ஒரு பக்கம் அவர்கள் மீது சரியான விடயங்களாக அவர்களை ஆதரிக்கக்கூடிய விடயங்களாக இருந்தாலும் அதே சமயம் விமர்சிக்க வைக்கக்கூடிய விதத்திலையும் சில விடயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது இந்த காணொலியில நீங்க பார்க்க போறது அவர்கள் செய்யக்கூடிய நல்ல விடயங்களும் இருக்க போகின்றது. அதே சமயம் இந்த விமர்சனம் எதற்காக முன்வைக்கப்படுகின்றது என்கின்ற அந்த ஒரு விடயம் இருக்க போகின்றது. ஆகவே இந்த 2 விடயங்கள் பற்றிய முழுமையான விவரமாக இந்த காணொலியை நாங்கள் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். குறிப்பிட்ட இந்த 2 சம்பவங்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் என்று சொல்லி பார்ப்போமானால், இந்த முன்னாள் அமைச்சர் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த அமைச்சர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேர்வின் சில்வா எனப்படக்கூடியவர் தான். நேற்றைய தினம் இரவு, அதாவது மார்ச் மாதம் 5ஆம் தேதி ஆகிய நேற்றைய தினம் இரவு வேளையில பத்திரமுலை இருக்கக்கூடிய பெலவத்த பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக இவர் மக்கள் தொடர்பு அமைச்சராக இருந்த காலப்பகுதியில கலனி பிரதேசத்துல அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருந்த ஒரு காணி ஒன்று அவரால் போலியாக விற்பனை செய்யப்பட்டிருக்கிறதாக குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு ஒரு முறைப்பாடு ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த முறைப்பாட்டை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் குற்றப்புலனாய்வு பிரிவினர் நேற்றைய தினம் அவரை கைது செய்திருக்கின்றார்கள். இந்த கைது நடவடிக்கையை தொடர்ந்து அவருடைய மனைவியிடம், அதாவது மேர்வின் சில்வாவினுடைய மனைவியிடம் அதை பற்றி வினவிய பொழுது குறிப்பிட்ட இந்த சம்பவம் 2015ஆம் ஆண்டிலே நடைபெற்ற சம்பவம். அதாவது தற்பொழுது 2025 என்று பார்க்கின்ற பொழுது 10 வருடத்துக்கு பின்னதாக ஒரு ஊழல் சம்பவத்தை பற்றி விசாரிக்கின்றார்கள் என்றால் யோசித்து பாருங்கள். கிட்டத்தட்ட 2015 அது ஒரு ஆட்சி காலம், அதன் பின்னராக ஒரு ஆட்சி காலம் வந்திருந்தது, அதன் பின்னராக இப்பொழுது ஒரு ஆட்சி காலத்துல தான் அந்த ஒரு ஊழல் கண்டுபிடிக்கப்படுகின்றது என்றால் இவ்வாறு எவ்வளவு ஊழல் சம்பவங்கள் மக்களுக்கு தெரியாமலே இருக்கின்றது என்றுதான் இங்கு கேட்கக்கூடியதாக இருக்கின்றது, எண்ணக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயம் இந்த சம்பவம் 2015ஆம் ஆண்டுல இடம்பெற்றதால இது தொடர்பான எந்த ஒரு சரியான விவரங்களும் தனக்கு தெரியாது அப்படி என்று சொல்லியும் நேற்று இரவு இருவருமே தாங்கள் வீட்டில் இருந்த சமயத்தில் 4 தங்களுடைய அடையாள அட்டையை காண்பித்து அவரை கைது செய்து கூட்டிக் கொண்டு சென்றதாகத்தான் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இந்த ஒரு சம்பவம் தொடர்பாக அவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றாரே தவிர இதன் பின்னராகத்தான் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. அதே சமயம் அதாவது ஒரு முறைப்பாட்டை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அவரை கைது செய்திருக்கின்றார்கள். இதன் பின்னரான் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றன. இந்த விசாரணைகள் எத்தனை வருடங்களுக்கு இழுபட போகின்றது என்பது தெரியாது. ஏனென்றால் இதன் பின்னராக நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகின்ற செய்தி கூட கடந்த 2016ஆம் ஆண்டுல இருந்து அவர்கள் கைது செய்யப்பட்டு 2013ஆம் ஆண்டு கால பகுதிகளில் இருந்து இந்த விசாரணைகள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது 2025ஆம் ஆண்டு வரைக்கும். ஆகவே இப்பொழுது கைது செய்யப்பட்ட இந்த நபரினுடைய விசாரணைகள் எத்தனை வருடங்களுக்கு செல்ல போகின்றது என்பது நிச்சயமாக தெரியாது. ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம். இவர்களினுடைய இந்த விடயங்கள் என்பது, இந்த குற்றச்செயல்கள் என்பது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டு மக்கள் முன்னிலையிலே குற்றவாளிகளாக நிறுத்தப்படுவார்களா அல்லது இதுவுமே தேர்தல்களை அடிப்படையாக கொண்டு ஒரு கண்டுடைப்புக்காக செய்யப்படுகின்ற ஒரு விடயமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே சமயம் இந்த முன்னாள் அமைச்சரினுடைய கைதை தொடர்ந்து மேலும் 6 பேர் பாத்தீங்கன்னா கலனி பிரதேச சபைக்கு சொந்தமான 0.2137 ஹெக்டேர் நிலத்திற்கு போலி ஆவணங்களை தயாரித்து 75 மில்லியன் ரூபாய் மோசடி செய்ததற்காக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு தகவலை குற்றப்புலனாய்வு பிரிவினரை வெளியிட்டிருக்கின்றார்கள். உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்
தகவலாக. ஆகவே இந்த 6 பேரும் தொடர்ச்சியாக அந்த களனி பிரதேச சபைக்கு சொந்தமான அந்த ஒரு காணி தொடர்பான பிரச்சனையில தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே ஏற்கனவே நான் சொல்லியிருந்தது போல பொறுத்திருந்து பார்க்கலாம் இவர்களுக்கான ஒரு விசாரணை என்பது எவ்வாறு முன்னெடுக்கப்பட இருக்கிறது என்று சொல்லி. அதே சமயம் மற்றைய செய்தி என்று பார்த்தோமானால் நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய நெருங்கிய உறவினர், அதாவது யோஷித ராஜபக்ஷ, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷனுடைய மகன் இருக்கின்றார் தானே, அவர்களினுடைய பாட்டி, இப்படி இருக்கின்ற பொழுது அந்த பெண்மணி நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார். ஏற்கனவே இந்த யோஷித ராஜபக்ஷவுக்கும் இவருக்கும் இடையிலான இந்த வழக்கு விசாரணைகள் என்னென்ன, எதற்காக இவர் அடிக்கடி வாக்குமூலம் பெற்றுக்கொள்வதற்காக வழங்குவதற்காக அழைக்கப்படுகின்றார் என்று சொல்லி ஏற்கனவே பல விடயங்கள் நாங்கள் கடந்த காணொலிகளில் பேசியிருக்கின்றோம். அதே சமயம் நேற்றைய தினம் அவர் கைதானதன் பின்னராக நீதிமன்றத்தில் அதாவது கடுவல நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார். இவ்வாறு அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்த சமயத்தில் அவர் சார்பாக முன்னிலை ஆகிய சட்டத்தரணி அவரினுடைய அந்த டெய்சி ஃபாரஸ்ட் அவர்களினுடைய நினைவாற்றல் தொடர்பாக பல விடயங்களை அந்த நீதிமன்றத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த ஒரு வழக்கு பாத்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கின் அடிப்படையில தான் அவர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார் அந்த பாட்டி. இவ்வாறாக கைது செய்யப்பட்டதன் பின்னராக அவர் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதே சமயம் ஒரு பக்கம் அவருடைய சட்டத்தரணியுமே பல கருத்துக்களை முன்வைக்கின்றார். இன்னொரு பக்கம் இவரை எதற்காக கைது செய்தோம் அப்படின்னு சொல்லி குற்றப்புலனாய்வு துறையினர் நீதிமன்றத்திலே தங்களினுடைய தரப்பு விடயத்தினை முன்வைக்கின்றார்கள். அதிலே நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினர் கூட்டு கணக்கு தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கின்றார்கள். அதனையும் விட இன்னும் மேலதிகமாக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் அந்த இடத்திலே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இவ்வாறு அவர்கள் குறிப்பிட்டதன் பின்னராக அவர்களுடைய சட்டத்தரணி இன்னும் பல விடயங்களை குறிப்பிடுகின்றார். குறிப்பிடுகின்ற சமயத்தில் இந்த சம்பவம் தொடர்பான முதற்கட்ட விசாரணை 2015 தொடங்கப்பட்டதாம். 2016 தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்படுகின்றது. அதே சமயம் இந்த விசாரணைகள் 2015 முதல்கட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்பொழுது சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கான விசாரணை பிரிவின் கோப்பு 2017 தாக்கல் செய்யப்பட்டதாகவும் அந்த இடத்திலே சட்டத்தரணி சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அதே சமயம் தன்னுடைய கட்சிக்கார், அதாவது டெய்சி ஃபாரஸ்ட் அவர்கள் முதலில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது இருந்து 10 ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா விசாரணைகள் தொடர்பான ஒரு முழுமையான அறிக்கை ஒன்றையும் அவர் வழங்கி இருக்கின்றாராம். அந்த அறிக்கையில அந்த விடயங்கள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் அவர் தன்னுடைய தரப்பு விடயம் என்ன என்பது எல்லாவற்றையுமே அடக்கி அந்த அறிக்கையை அவர் கொடுத்திருக்கின்றாராம். இருந்தாலும் இற்றை வரைக்குமே அவரை வாக்குமூலம் அளிக்கிறதுக்காக போக சொல்லுகின்றார்கள் என்று சொல்லியும், அதே சமயம் சம்பந்தமே இல்லாமல் இப்பொழுது கைது செய்திருக்கிறார்கள் என்கின்ற மாதிரியாகவும் அவர் அந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். காரணம், அவருக்கு வயது தற்பொழுது 97. கடந்த 10 வருடங்களுக்கு முன்னதாக அவர் அறிக்கையை சமர்ப்பித்தார் என்கின்ற பொழுது அப்பொழுது அவருக்கு 87 வயது. ஆகவே 87 வயதிலேயே அவர் அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றார். இருந்தும் 97 வயதானவரை இப்பொழுதும் அவரை அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய உடல் வலிமை அவரை நடமாட செய்தாலும் அவருக்கு நினைவாற்றல் தொடர்பாக நாங்கள் பார்த்தோமானால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது என்று சொல்லி அந்த இடத்திலே சட்டத்தரணி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஏனென்றால் அவரது பெயரை தவிர அவருக்கு வேறு எதுவுமே ஞாபகம் இல்லையா. அதாவது இதை ஒருபுறம் நம்பலாம், நம்பாமலும் இருக்கலாம். என்றால் 97 வயதானவர், நிச்சயமாக அவருக்கு நினைவாற்றல் தொடர்பாக இல்லாமல் நினைவாற்றல் நிறையவே குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. சில சமயங்கள்ல அவருக்கு அது பற்றிய விடயங்கள் தெரிந்தும் இருக்கலாம். இது நாங்கள் 100க்கு 100 விதமாக சொல்லிவிட முடியாது, இந்த கருத்து பொய்யானது அப்படி என்று சொல்லி. ஆகவே அவருடைய பெயரை தவிர, டெய்சி ஃபாரஸ்ட் எனப்படுகின்ற அந்த பெயரை தவிர அவருக்கு வேறு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படி என்று சொல்லியும், உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அவருடைய காலை உணவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள், அதுவே அவருக்கு தெரியாது என்கின்ற மாதிரியாகவும் நீதிமன்றத்திலே அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலையில, இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலைமையில, அவருடைய காலை உணவே என்னன்னு தெரியாம இருக்கக்கூடிய இந்த நிலைமையில 2013 வங்கி கணக்கில் நடந்த நிதி பரிவர்த்தனைகள் குறித்து விசாரணை அதிகாரிகள் அவரிடம் விசாரணை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நக்கலாக சொல்லுகின்ற விதமாக அந்த இடத்திலே அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நிச்சயமாக ஒரு காலை உணவே என்ன பெயர் என்று தெரியாத அவருக்கு இந்த விடயங்கள் எல்லாம் எவ்வாறு ஞாபகம் இருக்கும் என்கின்ற மாதிரியாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இறுதியில பாத்தீங்கன்னா குற்றப்புலனாய்வு பிரிவினரும் அந்த விடயங்கள் எல்லாத்தையுமே ஒத்துக்கொண்டு, அதாவது அவருக்கு பிணை வழங்குவதற்காக தான் சட்டத்தரணி இந்த விடயங்கள் எல்லாத்தையுமே முன்வைத்திருக்கின்றார். ஆகவே அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகளை கருத்தில் கொண்டு 5 லட்சம் ரூபாய் சரீர பிணையில
அவர் வீடு செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டார். ஆகவே இதுல இந்த அரசாங்கத்தின் மீது விமர்சனம் வைக்கப்படுவது எதற்காக அப்படின்னு சொன்னால், இந்த பெண்மணி வாக்குமூலத்தை பெறுவதற்காக அழைக்கப்படுகின்றார். வாக்குமூலம் அளித்ததன் பின்னராக கைது செய்யப்படுகின்றார். கைது செய்யப்பட்டதன் உடனேயே அவரை கொண்டு சென்று நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்துகின்றார்கள். அங்கே முன்னிலைப்படுத்துகின்ற சமயத்திலே அவர் பக்கம் அவருக்கு இல்லை, அவர் நினைவாற்றல் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. குற்றப்புலனாய்வு பிரிவினரும் அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். உடனடியாகவே அவர் பிணையில செல்ல அனுமதிக்கப்படுகின்றார். பின்னர் எதற்காக இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும்? என்ன ஒரு காரணத்துக்காக இவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட வேண்டும்? எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை. இந்த விசாரணைகள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. இது மக்களை வெறுமனே தூண்டுவதற்காகவோ அவர்களினுடைய உணர்வுகளுடன் விளையாடுவதற்காக இவர் கைது செய்யப்பட்டு விட்டார், இந்த ஒரு ஊழல் சம்பவம் வெளிவந்து விட்டது அப்படின்னு சொல்வதனூடாக இந்த அரசாங்கத்தை பற்றிய நட்பார்வை மக்கள் மத்தியில் மென்மேலும் அதிகரிக்கும் அப்படி என்பதற்காக இவர்கள் இப்படியான விடயங்களை செய்கின்றார்களா அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியிலே தற்பொழுது பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் நான் உங்களிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்பது, இந்த அரசாங்கத்தினுடைய உண்மை நிலவரம் என்ன? அதாவது முன்னர் நான் சொன்னது போல தற்பொழுது ஒரு ஊழல் சம்பவம் வெளிவந்திருக்கின்றது, ஒரு அமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த கைது நடவடிக்கைகள் என்பது வெறும் கண் துடைப்புக்காக நடக்கக்கூடிய ஒரு விடயமா, இல்லை என்றால் உண்மையிலேயே இவர்கள் மக்களுக்கான ஒரு அரசாங்கத்தை அமைப்பதற்காக, ஊழலற்ற நாட்டை கட்டியெழுப்புவதற்காக வேலை செய்கின்றார்களா என்று நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதை கருத்து பகிர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றொரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.